ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துக்காக நன்றி. நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் டேடி, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனை. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் டேடி. இம்மட்டுமாய் நீங்கள் கிருபையை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இனிமேலும் நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை நடத்துவார்கள். ஓகே, இதுவரைக்கும் நடத்தின நல்ல எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி. உங்கள் வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்திலும் உமது சமூகத்தில் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். நான் அப்படியே ஒவ்வொருவர் மேலும் விடுதலையை பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால். பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லா காரியங்களும் விடுவிக்கப்படுவதாக. ஆமே, நாமே, நாமே. ஓ தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நல்ல தகப்பனே நன்றி. ஒவ்வொருவரையும் உங்கள் வல்லமை ஆண்டவரை நிரப்புவதாக. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. பலன் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே. ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் புது பலன், ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் தேவ பலன் உங்களை நிரப்புவதாக. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆவி உயிர்த்தது போல இன்று அநேகருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. சோர்வுகள் எல்லாம் நீங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் ஆண்டவரே ஊடுருவி செல்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அது அப்படியே சரீரம் முழுவதும் நிரப்பி அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. ஆமே, நாமின் விசுவாசத்தோடு கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. உங்கள் வல்லமையினால் நீங்கள் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையினால் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நம்மை நிரப்புகிறார். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. தேங்க்யூ டாடி. நன்றி, நன்றி, நன்றி. வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஆமே, நாமேன். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே உங்களை நிரப்புகிறார். ஆமே, நாமே, நாமே. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆமே. தேவ பிரசன்னத்தில் அப்படியே நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள். ஆமே, நாமேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது ஆமே, நாமேன், புதுபலன் அடைகிறீர்கள். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமே, நாமேன். அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க அப்படியே பேசுங்க. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஓ தேங்க்யூ டாடி. ஆமே, நாமே, நாமே, நாமே. ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தேங்க்யூ டாடி. வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆமே, நாமே, நாமே, நாமே. ஓ தேங்க்யூ டாடி. ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலமாய் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. இதுவரைக்கும் செய்த செயல்களுக்காக நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் செய்த செயல்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹalleluya. தேங்க்யூ டாடி. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே, நாமே, நாமே. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தகப்பனே நன்றி. உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. பலன் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி அப்பா.
உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ரிமலரபா ஷபரபா ரிகலரபா ரிமலரபா ஷரலரபா ரிமலேரா. தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஓ ரிகலரபா ஷேகரேலேலே ரிமலரபா ஷெபதெனே கரதலனனனரபோ ரிகலரபா ஷகலரதலனனனனரபா. நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமையினால் நிரப்புகிறதுக்காய் நன்றி நன்றி அப்பா. புது பலன் உண்டாகட்டும். எல்லா குறைகளும் நீங்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற வியாதி இனி பார்க்கக்கூடாது. ஆமேன். எகிப்திற்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன், வியாதி உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொன்னார். தம்முடைய ஊழியக்காரர் என்று சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அவர். ஆமேன் ஆமேன். உங்கள் வியாதி எல்லாம் வெளியேறுது இயேசுவின் நாமத்தினாலே. பேதுருக்கு சுகம், பேதுருவின் நிமித்தமாய் பேதுரு மாமிக்கு சுகம். ஆமேன். உங்களுக்கு சுகம், உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தாருக்கு சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஆமேன் ஆமேன். ஓ நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஓ ராஷலரதன கரபு ரிகலரபா ஷேகலரதன கரதலனனனனரபு ரிமலரபா ஷபலபரபலபரபலபரபலபரபா. தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஓ ஷகலரமலரனரபு ரிமலரபா ஷேகலரதன கரதலனனனரபு. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. உங்கள் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை எழுப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். எங்கள் இருதயம் உங்களுக்கு நேராய் திருப்பப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தேங்க்யூ டாடி. உங்கள் பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாக
அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. காத்ததும் கிருபைதானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. பலன் தந்த கிருபைதானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே.
பாடுவேன். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதிசயமாய் என்னை இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உமை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென். ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது அப்பாவுடைய கிருபை. சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபை தானே. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்துடும் இல்லையா? பிரச்சனைகள் பாருங்கள், நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு பூகம் ஒரு குடும்பத்தில் வெடிச்சிடும். சின்ன ஒரு செகண்டுக்குள்ளே பெரிய கலவரமே ஆகி போயிடும். பார்த்துருக்கீங்களா? சின்ன விஷயம், சின்ன அந்த டைமிங் தான். விபத்துகள், இயற்கை சீற்றங்கள், சின்ன பாருங்கள். குற்றாலத்தில் சமீபத்தில் தெரியும் உங்களுக்கு, நல்லா குளிச்சிட்ருக்குறாங்க. வழக்கம் போல் மழை பெய்யுது, தண்ணி அடி. குற்றாலனாலே சாரல் தான். குற்றாலனாலே எப்போவும் மழை பெய்யும். இந்த இதெல்லாம் சீசன். அங்கே எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படி தலை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி அவங்க நினச்சிட்டாங்க, சரி இது வழக்கம் தானே, ஆஸ் யூஷுவல் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஹெவி ரெயினாக இருக்குது. சரி பரவாயில்ல, இன்னும் என்ஜாய்மெண்ட், ஜாலி அப்படின்னு. திடீர்னு பார்த்தா மேலேருந்து விழுற தண்ணி அளவு கூடுது. காற்றாட்டு வெள்ளம் போல் திடீர்னு அந்த தண்ணி கண்ட்ரோலை மீறிட்டு இவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்ஜாய்மெண்ட்டில் கவனிக்கலை. திடீர்னு பார்த்தா தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், அடித்து செல்கிற அளவுக்கு பயங்கரமான வெள்ளம். அது நினச்சா வேணுமனேவா அப்போ பண்ணாங்க? யாராவது வேணுமனே சாவாங்களா? செத்து விளையாடுவோமான மாதிரி வேணுமனே சாக நினைப்பாங்களா? சாக நினைக்க உயிருக்கு கத்த மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமல் திடீர்னு வந்துட்டு. இதே மாதிரி தான் நாகர்கோவிலில் கூட ஒரு இடம் உண்டு, காளிகேசன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்குமா, காடு, அருவி சின்னதாக இருக்குமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா காத்தாட்டு வெள்ளம் அப்படியே வந்துடுமா. நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. திடீர்னு தான் கண்ணிமைக்கு நேரத்தில். அங்கே தூரத்துலேருந்து வரும், போயிடும். வெள்ளம் வரும்போது பார்த்துருக்கீங்களா? தூரத்தில் வர்ற மாதிரி தெரியும், அப்படி லைட்டாக வர்ற மாதிரி தெரியும், போயிடுவாங்க. இந்த ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆறை கடக்கும்போது மாட்டியிருக்கிறாங்க நிறைய பேர். தாமிரபரணி ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைடு பெருசு, அதான் பெரிய பாலமே போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆறாக இருக்கட்டும், அது தாமிரபரணியாக இருக்கட்டும், வைகையாக இருக்கட்டும், காவிரியாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாலத்துக்கு மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா அந்த ஆறு. அப்படிப்பட்ட ஆறில் தண்ணி வற்றி இருக்கு, தண்ணியே கிடையாது. என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு நடந்து வந்துட்டு இருப்பீங்க. முன்னாடி இப்படி கிடையாது இல்லையா, அலாட்டெல்லாம் கிடையாது இல்லையா? ஆமாம், முன்னாடி இந்த ரேடியோவில் தான் அலாட்டு கொடுப்பாங்களா இருக்கும். சரி, அப்போது உங்களுக்கு திடீர்னு அங்கே வெள்ளம் திறந்து விட்டுருவாங்க. அது எப்படி வரும்? சல்லுன்னு வரும். தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ வருதா, கொஞ்சம் போல் வரும்னு நினச்சிட்டு
நீங்கள் கிராஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்கே போய் நீங்கள் ஒளிவீங்க? அதாவது என்ன சொல்கிறது, எங்கே போய் நீங்கள் சேஃப்டி ஆவீங்க அவ்வளோ பெரிய ஆற்றுக்குள்ளே? ஆமாம், நீங்கள் இங்கிட்டு போனாலும் 2 கிலோமீட்டர், அங்கிட்டு போனாலும் 2 கிலோமீட்டர்னு இருக்கும். பாலம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே ஏறி எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போய் பாலம் இறங்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர்னாலும் வச்சுக்கோங்களேன், 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஆமாம், 1/2 கிலோமீட்டர் பாலம்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம கரைக்கு போகிறதுக்குள்ளே அந்த வெள்ளம் வந்துட்டுன்னா, புரியுதுங்களா? வெள்ளம் வரும்போது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது தானே நம்ம ஓட ஆரம்பிப்போம், இல்லை நடக்க ஆரம்பிப்போம். அப்படி நிறைய பேர் அப்படி போயிட்டுருக்கும்போது வெள்ளத்தை பார்த்து அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் பயந்து அடிச்சுட்டு போகப்பட்டவங்க நிறைய பேர். ராத்திரி ஒருவேளை பிரயாணம் பண்ணி போவாங்க, அப்போ திடீர்னு வெள்ளம் வந்துடும், அடிச்சுட்டு போகப்பட்டவங்க நிறைய பேர். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியம். கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரிய சேதங்கள் நடந்து உயிர்கள் போயிருக்கும். உயிர் ரொம்ப முக்கியம், அதை தான் சொல்ல வரேன். உயிர்கள் போயிருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் கண்ணிமைக்கு நேரத்தில் இறந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், மரணத்தை பார்த்துருக்கலாம், இறப்பை பார்த்துருக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு இருந்தவங்க இப்போ இல்லை, அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? திடீர்னு நெஞ்சொலின்னு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாங்க, அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும், டெத்து அப்படின்ட்டு. என்ன பண்ணுவீங்க? எப்படி இருந்திருக்கும்? அப்படிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி உயிர் செகண்டில் போயிடும். ஆனால் நம்ம உயிர் ஏன் போல தெரியுமா? இதுதான் காரணம். சொல்லுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. பலன் தந்த கிருபைதானே. நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அப்பா காத்து நம்மளை பலப்படுத்தி இந்த விசுவாச பாதையில் தளராமல் ஓட வைக்கிறார். அப்போ விசுவாச பாதையில் எப்படி ஓடணும்? தளராமல் ஓடணும். ஆமாம், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற நேரத்தில் அறுவடை செய்வோம். அதான் வேலை. நம்ம ஓட்டத்தில் என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறதில் செஞ்சிகிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய கிருபை நினைச்சு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. பலன் தந்த கிருபைதானே. ஆமென். கிருபை கிருபை கிருபை. ஆமென். கிருபை. ஆமென், ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஆமென். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென், ஆமென். கிருபை 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 கிருபை. கர்த்தர் நல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு
ஒரு வேலையுமே கிடையாதா? எல்லாருக்கும் வேலை இருக்குது, அப்படிதானா? ஆமாம். இப்போ விட்டால் போதும், போய் வேலையை தொடங்குனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும்னாலும் வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. சில வீட்டில் திட்டு, ஏச்சு, பேச்சு. ஆமாம். எப்போ பார்த்தாலும் இதுலேயே உட்காந்துக்கிட்டு லைவ் கர்த்தர் சொன்னாரா, வச்சாரா, இப்படியெல்லாம் பார்க்க சொன்னாரா அப்படின்னு. வேலை செஞ்சால் தானே வாழ முடியும், சாப்பிட முடியும். வேலையை விட்டுட்டு, வேலையை கெடுத்துட்டு இதை பார்த்துட்ருக்கிறீங்களே அப்படின்லாம் திட்டு. அதையும் தாண்டி தான் நீங்கள் நிற்கிறீங்க, சும்மா இல்லை. அப்படிலாம் உங்களை உங்கள் கணவனாரோ உங்கள் மனைவியோ பாருங்கள் இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் உங்கள் குடும்பம் எப்போவோ மேன்மை அடைஞ்சிருக்கும். அவற்றின் மத்தியில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, சரிங்களா? ஆமென். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் வேறு என்னன்னாலும் செய்யலாம், உலகத்தில் அப்படி தானே? கூட கொஞ்சம் நேரம் தூங்குறான், 1 மணி நேரம் தூங்கினா உடம்புக்கு நல்லதுன்றாங்க. கூட கொஞ்சம் நேரம் தூங்குனீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு 7 மணி 7:30 போல் எழுந்திரிச்சா அப்படி நல்லா அந்த மாதிரி இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா காலையிலே நிறைய வேலைகள் இருக்கும். ஆமாம், காலையிலே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷம்தான். ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அதெல்லாம் தாண்டி நம்ம தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோன்னா நீங்கள் வரலை, அவர் உங்களை வர வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுது, நீங்கள் வரலை. இது ஒரு போதெல்லாம் கிடையாது. தேவ சமூகத்தில் தேவனை தேடுறது போதைன்னா ஓகே, அது நல்ல போதை தான். அது என்ன சொல்கிறதுக்கு, அது ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நல்லது தானே. தேவனுக்கு அடிமையாகிறது ரொம்ப நல்லது தானே. பைபிள் அப்படி தானே சொல்லுது, உங்கள் சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ நீதிக்கு அடிமையாக இருக்கிறீங்க. உங்கள் சரீரங்களை அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க அப்படின்றது நல்லது தானே. அவர் ஆராதிக்கிறது அவ்வளோ நல்லது. ஆமென். ஏன் அப்படின்னா, நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. காத்ததும் கிருபைதானே. ஆமென். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஆமென். அப்பா பார்த்து ஆசையா. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. காத்ததும் கிருபைதானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு
போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை, ஓ கிருபை 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 கிருபை. நன்றி ஆண்டவரே. ஆமென். இம்மட்டுமா எங்களை காத்தது உம்முடைய கிருபை. ஆமென். இதுவரை எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை. ஆமென். தேங்க்யூ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போடைய கிருபையை நினைத்து? ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்க மேல கிருபையாக இருக்கிறார். ஆமென். யோசேப்பு மீது கர்த்தர் கிருபையாக இருந்தார். ஆமென். நம்ம செய்ததெல்லாம் வாய்த்தது. நோவா மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆமா, உலகமே அழிந்த போது அவன் காப்பாற்றப்பட்டான். சொல்லுங்க, நோவாவு மேல இருந்த கிருபை. ஆமென். அவன் என் மேல இருக்கு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. எனக்கும் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அது உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. உங்க மேல தேவனுடைய கிருபை இருக்கு. ஆமென். அந்த கிருபை உங்களை உயர்த்தும். ஆமென். ஆமா, உங்கள் பக்கத்தில் 1000 பேர், சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏனென்றால் தேவனுடைய கிருபை என் மேல இருக்கு. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்த போல உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். கரங்களை தட்டி ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு எந்த தீமையும் நடக்காது. ஏனென்றால் தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கு. அவருடைய கிருபை இம்மட்டும் உங்களை காத்தது, இனிமேலும் காக்கும். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க வல்லமையினால நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென். ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஓ கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபை. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே.
கிருபைதானே. ஆமென். மாறாத கிருபைதானே. ஓ கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறின போதும், ஆமாம் சூழ்நிலை நமக்கு மோசமாக இருக்கு. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்தது கிருபை. புரியுதுங்களா? சூழ்நிலைகள்லாம் அப்படி மோசமாக இருக்கிற நேரமும் நம்மளை ஒன்றும் பண்ணலை. அப்படியே பிரச்சனை அப்படி இருந்துச்சு. எப்படி காணாமல் போச்சோ அப்படி காணாமல் போயிட்டு, மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் உருகி போச்சு. சரிங்களா? காரணம் அவர் காத்தார் நம்மளை, அதனால் சரியாச்சு. ஓகே. ஆமேன். ஆமாம். மலைகள் விலகின போதும் அவருடைய கிருபை விலகலை. ஆமேன். மனிதர்கள் மாறின போதும், சூழ்நிலை மாறுது, சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. சரிங்களா? சூழ்நிலை மாறுது அப்படின்னா சரி, அது ஒரு இயற்கை. மனுஷங்க செயற்கை தானே. மனுஷன் அவன் மாறலாமா? மனுஷன் கூட மாறுறான். சொல்லுங்கள். இயற்கையும் சாதகமாக இல்லை, செயற்கையும் சாதகமாக இல்லை. ஆமாம், எல்லாம் நமக்கு பாதகமாக இருந்துச்சு. அந்த நிலையிலிருந்து தான் கர்த்தர் உங்களை என்னையும் தூக்கி எடுத்து இன்றைக்கி உயிரோடு வாழ வச்சுருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ முறை சூழ்நிலைகள் இருந்துச்சு. அந்த விரோதமான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி தூக்கி இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ மனிதர்கள் இருந்தாங்க, மனிதர்கள் மனம் மாறினாங்க. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாறாதவராய் அவருடைய கிருபையை உங்களை விட்டு விலகாமலும், ஆமேன், ஆமாம், அவருடைய முகத்தை உங்களை விட்டு திருப்பாமலும் இருந்தார். ஆமேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இப்படி நடத்தினது தான் அதிசயம். இப்படி அதிசயமாக நம்மளை நடத்துறதுனால தான் அவரை போற்றி பாடுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடைசியாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபை தானே, மனிதர்கள் எல்லாரும் மாறின போதும் மாறாத உங்கள் கிருபை தானே என்று சொல்லி, ஆமேன். தேங்க்யூ. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து உங்கள் வாய் திறந்து பாடுங்க. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபை தானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபை தானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபை தானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபை தானே. மாறாத கிருபை தானே. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை. ஓ கிருபை கிருபை கிருபை. உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உன் கிருபை எனக்கு போதுமையா,
வேண்டாமையாமை. கிருபை 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 ஓ கிருபை ஆமென் ஆமென். கிருபை 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 அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஆமென். கிருபை 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 ஓ கிருபை 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 கிருபை. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. கிருபை 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 ஆமென் ஆமென். கிருபை ஓ கிருபை 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 நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாதல் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே, காத்ததும் கிருபைதானே. ஆமென் ஆமென். கிருபை ஓ கிருபை ஆமென். கிருபை ஓ கிருபை ஆமென் ஆமென். கிருபை ஓ கிருபை ஆமென். கிருபை கிருபை ஓ கிருபை 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 ஆமென். கிருபை 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 கிருபை. தேங்க்யூ டாடி. ஆமென். அப்படியே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனே நன்றி அப்பா. ஆமென். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தியதற்காக நன்றி, இம்மட்டுமா எங்களை காத்ததுக்காக நன்றி, எங்களுக்கு சுகத்தை தந்ததுக்காக நன்றி, பலத்தை தந்ததுக்காக நன்றி, ஆரோக்கியத்தை தந்ததுக்காக நன்றி, ஐஸ்வர்யத்தை தந்ததுக்காக நன்றி, எங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி, எங்களை எங்கள் குடும்பத்தின் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நேரத்திலே வல்லமை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பலன் ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென் ஆமென். புது பலன் உண்டாகட்டும். ஆமென். பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு,
ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மீட்பு உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, இன்னைக்கு, இப்போ. ஆமென், ஆமென், ஆமென். மாலையில் அல்ல, காலையில், இந்த நேரத்தில், அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற நேரத்தில், ஆமென், உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை தேடி வருது. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. எதை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களோ, எதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எதை கண்டு தயங்கி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களோ, அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறார். ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ரஷலரதனனரபோ ரிகலரப ஷகலரதனனரபோ ரிமலரப ஷகலரதனனரபோ. ஒவ்வொருவரையும் கர்த்தரோட வல்லமை நிரப்புவதாக. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால். நான் சுகத்தை பேசுகிறேன் அப்போ உங்க நாமத்தினால. உங்கள் பிள்ளைகள் சரீரத்தில் சுகத்தை பேசுகிறேன். பலவீனங்கள் எல்லாம் வெளியேறட்டும். பலவீனமே இனி பலவான் என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் ஊற்றப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி. ஆமென். கணுக்கால் அளவல்ல, முதங்கால் அளவல்ல, நீச்சலால மூழ்கிற அளவுக்கு ஆமென் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ரிகலரப ஷெகலரதனகரபோ ரிமலரப ஷலரதனனரபோ ரிகலரப. தேங்க்யூ டாடி. ஆமென். உங்க ஆவியினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதுபலன் உண்டாகட்டும். கட்டிகள் எல்லாம் கரைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கை கால் வலி எல்லாம், எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும். தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறார். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். தேங்க்யூ டாடி. ஆமென், 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 ஆமென். கட்டிகள் எல்லாம் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாம் ஆபரேஷனே பண்ணாம நார்மலா சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணுக்கு தெரியாம எந்த வியாதியெல்லாம் வந்து உங்க சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஒட்டுணி மாதிரி இருக்கலாம், பிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அது அங்கே இருக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாம எப்படி வந்துச்சு, அது கண்ணுக்கு தெரியாமலே ஓடிரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை அப்பா. ஒவ்வொருவர் மேலும் நான் சுகத்தை பேசுகிறேன். இதனை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுகத்தை பேசுகிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஒவ்வொருவர் மேலும் விடுதலை பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக இப்பொழுதே. ஆமென். ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். இந்த சரீரத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு. ஆமென். குடும்பத்துக்குள்ள குழப்படி கொண்டு வருகிற, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுகிற பொல்லாத பிசாசை வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி அப்பா. நீங்க எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். ஒரு பெரிய விடுதலை இப்பொழுதே உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. பலன் தந்த கிருபைதானே. ஆமென். பலன் தந்த கிருபைதானே. ஓ கிருபை, 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 கிருபை. ஆமென், ஆமென். கிருபை, 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 கிருபை. ஓ உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையாமே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை, 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 கிருபை. ஆமென், ஆமென். கிருபை, 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 கிருபை.
ஓகே, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர்கள் வல்லமையாக நிரப்புவார். ஆமென். நிறைய பேர் தேவன் ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க. அப்படியே இது உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பீங்க, ஆவியில் நிரம்பிட்டே இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. நம்ம கம்யூனியன் எடுத்துருவோம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆமென். இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். அப்பாவுடைய சரீரத்தை இரத்தத்தை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம். இது நமக்காக பிக்கப்படுகிற அப்பாவுடைய சரீரம். இது ஜீவ அப்பம். இது இந்த உலகத்து ஜீவனுக்காக பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். இது நாம் அந்த உலகத்தில் பாவங்களற கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழுகிற அந்த வாழ்க்கையை தந்த நமக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கான இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை விசுவாசித்து புசித்து பானம் பண்ணுகிற நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீதிமான்களாக ராஜாக்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளாக இந்த பூமியிலே அவரை போல அவருக்காக ஆளுகை செய்வோம், வாழ்வோம், ஆளுகை செய்வோம். ஓகே, நீங்கள் புசித்து பானம் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடியே போயிடும். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் என்று வேறு பாடுகள் உங்களுக்கு இருக்காது. அப்படி எந்த பாடுகளாக இருந்துச்சுன்னா இப்போவே ஓடி போயிடும். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆனந்திக்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாட். கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஆராதனைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இவ்வளவு நேரமும் பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தது அவருடைய மிகவும் பெரிதான கிருபை தான். நம்ம சொந்த முயற்சியிலையோ சொந்த மனசுலையோ நம்ம வர முடியாது. அவருடைய அழைப்பு இருக்கிறனால தான் நம்மளால் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நிமிடமும் அவர் காத்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறாங்க. இன்றைக்கும் அதே போல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை செய்த ஏசப்பாவுக்கு நாம் நன்றி சொல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்களை கலந்து கொள்ள நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆவியினால் நிரப்பியதற்காய் நன்றி அப்பா. எங்கள் சரீரத்தில் உள்ள அத்தனை வேதனைகளையும் வியாதிகளையும் மாறிப்போக பண்ணினீங்கப்பா. உம்முடைய கிருபையினாலே எங்களை நீங்கள் சூழ்ந்து கொண்டீங்க. எங்களுடைய அநேக கவலைகள் கண்ணீர்கள் மறந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை துதித்து ஆராதிக்க நீங்கள் செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து அதற்கு ஏற்ற வழியிலே எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்றைய தினத்திலும் இந்த கொடுக்கப்பட்ட ஆராதனைக்கு நன்றி. எங்களுக்கென்று ஏற்படுத்தின இந்த ஊழியத்திற்காக நன்றி. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய போதகருக்காக நன்றி. இன்றைய தினத்திலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை நாள் முழுவதும் நீங்கள் நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்த கிருபைக்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை துவக்கம் முதல் இதுவரைக்கும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தினீங்க. இனி வரப்போகிற நேரத்திலும் உம்முடைய கரமே எங்களை நடத்தும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த இந்த வேலைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன். ஆசீர்வதித்திருக்கிறார்கள், அதை இன்னும் வெளியரங்கமாக்குவார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இது பிரிமியராக இருக்கிறதுனால வசனம் வேத வசனம் இதெல்லாம் வாசிக்கலை, சரிங்களா? ஏன்னா எப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னு தெரியாது இல்லையா? அதனால் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். ஓகே, கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். யாவர் சேர்ந்து சொல்லுவோம், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நீரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.